செல்போனுக்காக இளைஞரின் உயிரை பறித்த சிறுவன் உட்பட 3 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. சில்வண்டுகள் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இப்போது. செல்போனுக்காக இளைஞரின் உயிரை பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில்வண்டுகளான இவர்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்த ராஜேஷ் குன்றத்தூரை அடுத்த தெற்கு மலையம்பாக்கத்தில் உள்ள செங்கல் சூளையில் குடும்பத்துடன் தங்கியிருந்து பணி செய்து வந்துள்ளார். திங்கட்கிழமை இரவு செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற ராஜேஷின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்துள்ளனர். அப்போது தலை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயத்துடன் ராஜேஷ் கிடந்துள்ளார். அவரை மீட்டு கோவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் செல்போனை கேட்டு தன்னை கத்தியை காட்டி மிரட்டி தாக்கியதோடு செல்போனையும் பணத்தையும் பறித்து சென்றதாக ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை காலை ராஜேஷ் பரிதாபமாக இறந்துள்ளார். இது குறித்த தகவலின் பேரில் மருத்துவமனைக்கு வந்த குன்றத்தூர் போலீசார் ராஜேஷின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்தவர்கள் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு கொலை செய்து சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்த போலீசார் அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை வைத்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு உயிரை பறித்த தெற்கு மலையம்பாக்கம் பகுதியை சேர்ந்த விஜய், 14 வயது சிறுவன் மற்றும் பெரியபாளையம் பகுதியை சேர்ந்த திருமலை ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். தீய சகவாசத்துடன் சுற்றி அலைந்த மூவரும் செலவுக்கு பணம் இல்லாததால் அவ்வப்போது வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அந்த வகையில் திங்கட்கிழமை இரவு பைக்கில் வந்தவர்கள் ராஜேஷை தாக்கி செல்போன், பணத்தை பறித்து சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 2 வரை சிறையிலும் சிறார் 1 வரை காப்பகத்திலும் அடைத்துள்ளனர். மது போதையில் பெற்றோரிடம் தகராறு செய்த தம்பியை அடித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன். மது அரக்கன் உயிரை காவு வாங்கிய நிகழ்வு குறித்து இப்போது பார்க்கலாம். மது போதையில் தகராறு செய்த தம்பியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் அண்ணன் இவர்தான். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள தெற்கு காக்கூரைச் சேர்ந்தவர் சின்னையா. இவருக்கு கார்த்திக், சிவா என்று 2 மகன்கள் உள்ளனர். 2வது மகனான சிவா காதலித்து திருமணம் செய்து கொண்டு தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். காரைக்குடி பகுதியில் டைல்ஸ் ஓட்டும் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வியாழக்கிழமை காலை சிவா தெற்கு காக்கூருக்கு வந்துள்ளார். அப்போது மது போதையில் இருந்த அவர் பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரம் அங்கு வந்த அண்ணன் கார்த்தி ஏன் இப்படி மது அருந்திவிட்டு வந்து தகராறில் ஈடுபடுகிறார் என்று கேட்டு சத்தமிட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தம்பி சிவா அங்கு கிடந்த அரிவாளை எடுத்து அண்ணனை வெட்ட முயன்றுள்ளார். அதனை தடுத்து அரிவாளை பிடுங்கிய அண்ணன் கார்த்திக் அரிவாளை திருப்பி வைத்து தம்பியின் பின்பக்க தலையில் ஓங்கி அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சிவா அங்கேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவலின் பேரில் அங்கு வந்த முதுகுளத்தூர் போலீசார் உயிரிழந்த சிவாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக ஆய்வாளர் துரைபாண்டியன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தம்பியை கொலை செய்த அண்ணன் கார்த்திக்கை கைது செய்தனர். மது போதையில் பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்ட தம்பியை அண்ணனே அரிவாளால் அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது.